ரெண்டு படத்தினுடைய வெளியீட்டுலையுமே ஒரு சிக்கல் இருப்பதா பார்க்கப்படுது. இல்லை, அதான் ரெண்டு படத்துக்குமே இருக்கக்கூடிய சிக்கல் இந்த படம் அரசியல் ஆகிறது மட்டும்தான். இந்த படம் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாதுன்றதை மறுபடியும் ஒரு தடவை ஒரு நல்ல ஃபேர் ஆயிடுச்சு. யூஏ சர்டிஃபிகேட் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு திரைப்படத்தை இதில் எனக்கு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னு ஒரு 6 நாள் கழிச்சு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிட்டோன்ற தகவலை படக்குழுவுக்கு தெரிவிக்காம நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே சொல்லலை. 5 நாளா யோசிச்சிருப்பாரா, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா யோசிச்சாரா, யோசிக்க வச்சாங்களா? இந்த இடையில இருக்க 5 நாள்ல என்ன நடந்தது? மத்திய அரசினுடைய ஒவ்வொரு துறைகளுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குன்னு நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி சென்சார் போர்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குன்றது இந்த விஷயம் ரொம்ப உறுதிப்படுத்துதுல நமக்கு. நீங்க ராணுவம் தொடர்பான சில காட்சிகளை இதுக்குள்ள வச்சிருக்கீங்க, இது மக்கள்கிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதா, மேல 2 கவாலா கேஸ் போடுன்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி நீங்க ராணுவ தொடர்பான என்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்க ராணுவத்திட்ட கேட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு மெதுவா சொல்லுவோம். சரி, இதுல திமுகவுக்கும் சிபிஎஃப்சிக்கு என்ன சம்மந்தம் தெரியல, திமுக தான் அது காரணன்ற மாதிரி வேற பேசுறாங்க. பராசக்தியும் தான் நிக்குது சென்சார்ல. நீங்கள் கேட்ட பலன் வந்து அரசியல் பலன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதே பிரச்சனை தான் உலக சுற்றுவாடிவனுக்கு எம்ஜிஆருக்கு வந்தது. அது பெருசு, அது பெரிய ஸ்கேல். கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்தில் உலக சுற்றுவாடிவன் படத்தை வந்து எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணுறாரு. முடிஞ்சா அந்த படத்தை மதுரையில் வெளியிட்டு காட்டுன்னு திமுகவுடைய முக முத்து வந்து சொன்னார், இந்த படம் வெளியானா நான் சேலை கட்டிக்கிறேன்னாரு. அந்த சேலை அனுப்புனாலும் விஜயகாந்த். திராவிட கருத்தியல் ஜெயிக்க போகுதா, விஜய்ங்கிற இமேஜ் ஜெயிக்க போகுதான்ற கொஸ்டினும் இருக்குது. சினிமாவில் மட்டும் சொல்லிக்கிட்டு, சினிமாவிலையும் இருக்கு, பாலிடிக்ஸாவும் இருக்கு, ரெண்டுமாவும் இருக்கு. நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக ஊடகங்கள் இருக்கிறது ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீடு தள்ளி போயிருப்பது தான். அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பராசக்தி படத்துக்கும் ஏதோ சிக்கல் இருப்பதாகவும் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல தணிக்கை குழுவில் வந்துட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருப்பதாலாம் சொல்லப்படுது. இது குறித்து தெளிவாக நம்மக்கிட்ட பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் மற்றும் இயக்குனர் பரமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க சார். வணக்கம். நான் சொன்ன மாதிரி தான் சார், இப்போ இந்த 2 செய்தி தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? 2 படத்தினுடைய வெளியீட்டுலையுமே ஒரு சிக்கல் இருப்பதா பார்க்கப்படுது. தனித்தனியாக சொல்லுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் இடம் இருக்கக்கூடிய கேள்விகளை நான் கேட்குறேன். இல்லை, அதான் ரெண்டு படத்துக்குமே இருக்கக்கூடிய சிக்கல் இந்த படம் அரசியல் ஆகிறது மட்டும்தான் இந்த படத்தில் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய மெயின் சிக்கல். அதான் படத்தை படமாக பார்க்கணுன்னு சொல்கிற எல்லாருமே அரசியல்வாதிகளாக இருக்காங்க. ஒரு படத்தை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன இவ்வளோ இது தேவைப்படுதுன்னு சினிமா தரப்புல இருந்தும் 2 பக்கத்துக்குமே ஆதரவான கருத்துக்கள். அதாவது சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாதுன்றதை மறுபடியும் ஒரு தடவை ஒரு நல்ல ஃபேர் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இப்போ சென்சார் போர்டில் சென்சார் போர்டும் இல்லை, ஜனநாயகனும் நிற்குது, பராசக்தியும் நிற்குது. பராசக்தி ஆல்ரெடி ரிவ்யூ கமிட்டிக்கு போயிடுச்சு. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் சென்சாருக்கு அப்ளை செய்யப்பட்டு அதற்கு அடுத்த 4 நாளில் படம் பார்க்கப்பட்டு இதில் இதெல்லாம் கட்டுங்க, இதெல்லாம் நீங்கள் தூக்கிடுங்க, இந்த சீன்லாம் வந்து ஆட்சேபனைக்குரியதாக இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லி அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டு திரும்பவும் சென்சார் போர்டுக்கு அப்ளை செய்யப்பட்டு யூஏ சர்டிஃபிகேட் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு திரைப்படத்தை திரும்ப இதில் எனக்கு ஆட்சேபனை இருக்குது அப்படின்னு ஒரு 6 நாள் கழித்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிட்டோன்ற தகவலை படக்குழுவுக்கு தெரிவிக்காமல் வச்சுருந்தாங்கன்றது தான் இன்றைக்கு படக்குழு கோர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதாவது நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே சொல்லலை. எங்கங்க எங்கள் படம் என்னங்க, நாங்கள் சொன்னீங்க, கட் பண்ணிட்டேன், ரைட், எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் யூஏன்னு சொல்லிட்டீங்க, சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு தயாரிப்பு தரப்புலேருந்து கேட்டால் இல்லை நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்கோம். இல்லை, எனக்கு என்னன்னாக்கா அங்கே யாருக்காவது மாற்று கருத்து இருக்குனாக்கா இல்லை, அதை வந்து ஆரம்பத்திலேயே சர்டிஃபிகேட், அதாவது யூஏன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கும் இல்லையா, ரிவ்யூ கமிட்டிக்கு அப்போவே அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா. இல்லை, படம் பார்க்குற அன்னைக்கே உங்களுக்கு அது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் அப்போவே எல்லா டிஸ்கஷனுமே, அதாவது சென்சார் முறை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் படத்தில் நினைக்கக்கூடிய காட்சிகளை மட்டுமே சென்சார் ஸ்கிரிப்டில் அடிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதோட சென்சார் ஸ்கிரிப்ட் வந்து உங்கள்கிட்ட ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் கையில் இருக்கும். கேமரா லெஃப்டில் இருந்து ரைட்டில் திரும்புதுன்ற ஷாட் முதற்கொண்டு அதில் இருக்கும்.
அப்படி திரும்பும்போது சிவற்றில் மாட்டி இருக்கும் 2 படங்களை தாண்டி சினிமா கேமரா இடது பக்கத்திலேருந்து வலது பக்கம் போய் திரும்பி நிற்கிறது அப்படின்றது எல்லாமே விஷுவல் எல்லாமே டெக்ஸ்ட் வைஸாக உங்கள் கையில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த பேனிங்கை கூட கட் பண்ணலாம். எனக்கு இந்த சினிமா பேனிங் வந்து இதாக இருக்குது, அதில் அந்த ஃபோட்டோ இருக்குது, இந்த பேனிங் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இந்த பேனிங்கை மட்டும் கட் பண்ணுங்கள். டயலாக்குக்கு மட்டும் கிடையாது, விஷுவலைஸுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ இந்த கோடாரியை நக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அந்த சீனுக்குமே கூட சென்சார் சொல்லலாம், அதில் டயலாக் கூட இருக்காது. அப்படி வந்து சென்சார் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து விஷுவலாக பார்க்குற விஷயத்த டெக்ஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த இடம் குறிப்பிட்ட இடம் ஆட்சேபனைக்குரியதுன்னு அங்கனையே குறித்து அப்படியே கொடுக்கலாம். ஓகே. நான் ஸ்கிரிப்டை வாங்க போகிறேன், எனக்கு இதெல்லாம் கட்டு இருக்குது, ஓகே சார் இதெல்லாம் கட்டெல்லாம் என்னால் மாற்ற முடியாது, இல்லை இதுக்கு பதில் இந்த வேர்டுக்கு பதில் நீங்கள் ஆப்ஷனல் வேர்டு போட்டுக்கோங்கன்னு சென்சாரில் சில நேரம் சொல்லுவாங்க, இல்லை இதை மொத்தமாகவே நீக்கிருங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்து இந்த சென்சாரில் சொல்லியிருக்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ரிவ்யூக்கு சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண உடனே நாங்கள் சொன்ன கட்டெல்லாம் இந்த படத்தில் இருக்குப்பா, ரைட், ஓகே, இந்த அவனை சர்டிஃபிகேட்டு அப்படின்னு கொடுக்குறது தான் இதோட ப்ராசஸ். இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய் எல்லாமே படம் ட்ரெய்லர் விட்டு அது எல்லாமே படம் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் 5 நாள் கழித்து எனக்கு இதில் ஆட்சேபனை இருக்குன்னு ஒருத்தர் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம் அந்த கமிட்டியில். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாருன்னு சென்சார் போர்டு சொல்ல மாட்டேங்குது. ஆக யூஏங்கிற விஷயத்த படக்குழுக்கிட்டே சொல்லிட்டாங்க. ஒரு அன்னைக்கு படம் பார்த்த உடனே இந்த கட்டெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஏ கொடுத்துடலாம், அதை கட் பண்ணி அந்த வெர்ஷனையும் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு சரி ஓகேங்க, எங்களுக்கு யூஏ ஓகே தான், நீங்கள் சொன்ன எல்லா கட்டையும் நாங்கள் கட் பண்ணிக்கிறோன்னு கட் பண்ணி ஒரு வெர்ஷனை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இஷ்யூ பண்ண வேண்டியது சர்டிஃபிகேட்டு தான், அங்கே வேற எதுவுமே இல்லை. அநேகமாக இன்னைக்கு படம் பார்த்த ஒரே நாள்லேயே திரும்ப உட்காந்து பேசி இப்போ இதெல்லாம் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஓகேனா அன்னைக்கு சாயங்காலமே கொடுக்கறது தான் இதோட ப்ராசஸ். இப்படி நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் 5 நாள் கழிச்சு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. எனக்கு வந்து அதுல வந்து ஒரு ஆட்சேபனையான ஒரு எனக்கு என்னன்னாக்கா 5 நாளா யோசிச்சிருப்பாரா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா யோசிச்சாரா, யோசிக்க வச்சாங்களா, இது வரைக்கும் இது ப்ராசஸா போகுது. இந்த இடையில இருக்க 5 நாள்ல என்ன நடந்தது, இல்லை எனக்கு எந்த அரசியல் இதுக்குள்ள புகுந்தது, அந்த அளவுக்கு அவர் 5 நாள் மூளையை யோசிச்சு கசக்கி பண்ற அளவுக்கு என்ன சீன் வச்சிருப்பாங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்கு 5 நாள் எடுத்துச்சு அவருக்கு. அவர் சொந்த மூளையை அவர் கசைக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதாங்க படம் பாக்குறோம், நிரடலா இருக்க அந்த காட்சி தூக்குங்க, அது பல மூளை கசக்கி பல மூளையிலிருந்து கசிஞ்சு எல்லா மூளையும் சேர்ந்து கசக்கி மொத்தமா ஒரு இதுல புரட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு வந்து ஒரு பிரச்சனையை நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு சொல்றீங்கன்னா அப்ப அதுதானே காரணம். ஓகே. நீங்க ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து சென்சார் போர்டு அப்ளை பண்ணி அது சென்சார் அனுமதித்த ஒரு படத்தை திரும்ப வந்து எனக்கு ரிவ்யூ அதுக்கான ரைட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது, அப்படி நாங்கள் கடைசி வரைக்கும் கூட ரிவ்யூக்கு போகலான்னு கோர்ட்டில் வந்து சென்சார் போர்டு சொல்லுது. அதை நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது ஒரு அரசியல் களமாகி அரசியல் இஷ்யூ ஆகும்போது இப்போ சென்சார் போர்டு ஒரு அரசியலமைப்புக்குள்ளே தான் வருது, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது. எப்படி வந்து மத்திய அரசினுடைய ஒவ்வொரு துறைகளுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி சென்சார் போர்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குன்றது இந்த விஷயம் ரொம்ப உறுதிப்படுத்துதுல நமக்கு. நீங்கள் என்ன கொடுத்துட வேண்டியதானே. சரி, எனக்கு என்ன கேள்வினாக்கா, இப்போ அந்த ஒரு நபர் இருக்காரு, அவர் எனக்கு மாற்று கருத்து இருக்கு, இந்த ஒரு விடயத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு கட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போவாங்க. அதை நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. 5ஆம் தேதி படம் ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்குன்றதே 5ஆம் தேதி தான் சொல்கிறாங்க படக்குழுக்கு. நீங்கள் வந்து அதில் ஆல்ரெடி படம் பார்த்து எங்களுக்கு இதெல்லாம் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்த லிஸ்ட்டை தானே கட் பண்ணது. அப்போ அன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கா அந்த படத்தில் கேட்கல. இல்லை, இருக்கலாம். இப்போ உங்களுக்கு எனக்கு சாதாரணமாக தெரிகிற விஷயம் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கும்போது தப்பாக தெரியலாம். இல்லை, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு படம், அவர் ஏதோ ஒரு மாற்று கருத்து சொல்கிறாரு, இவ்வளோ கட் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளே நகர்ந்துட்டோம் அப்படின்னும் பொழுது இன்னும் ஒரு சீனோ 2 சீனோ அவர் சொல்கிறாரு, இல்லை ஒரு டைலாக் சொல்கிறாரு, ஒரு காட்சி எடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னும் பொழுது அதை எடுத்துட்டு ஸ்மூத்தாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம். அதை எடுத்துட்டு தானே ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுறது தானே யூஏக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவர் வந்துருக்கூடிய விஷயம் இப்போ அது இன்னும் வந்து நீங்கள் வரவே இல்லையே. படம் ரிவ்யூ கமிட்டியில் இருக்குது, ரிவ்யூ இதை பார்த்து அவங்க இது ஓகேவா இல்லையான்னு சொல்லணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஒன்று பார்த்துட்டேன், அது எனக்கு ஏற்பு இல்லை, அதை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோம், அவங்களும் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறது. அதுக்கு நாங்கள் இராணுவத்திட்டையும் சில இது பெர்மிஷன் வந்து நாங்கள் வாங்கணும். நீங்கள் இராணுவம் தொடர்பான சில காட்சிகளை இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க, அதனால் இதெல்லாம் கரெக்டாக இது மக்கள்கிட்ட தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதா அப்படிங்கிறது நான் இராணுவ தரப்புலலாம் நான் வந்து அதாவது வந்து கவாலா இந்த மாதிரி ஏதாவது மேலே 2 கவாலா கேஸ் போடுன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி நீங்கள் இராணுவ தொடர்பான என்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் இராணுவத்திட்ட கேட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு மெதுவாக சொல்லுவோம்.
இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திட்டமிட்டு ஏதோ ஒரு நகர்த்துற மாதிரி. ஆமாம், இப்போ நம்ம இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுல உங்களுக்கு காலதாமதம் ஏற்படுது, நாங்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, இதனால் நாங்கள் ஆல்ரெடி உனக்கு கொடுத்துட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு சில இதில் வந்து சில சந்தேகங்கள் தோணுது, அதனால் நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி நீங்கள் 28ஆம் தேதியே சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க. இப்போ இது எங்கே 5ஆம் தேதி தெரிஞ்சதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு இன்னும் 4 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி 5ஆம் தேதி சொல்கிறீங்க படத்தை நான் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் இதுக்கப்புறம் கோர்ட்டில் வாதாடி கோர்ட்டு இப்போ இது எடுக்கிறது என்னோட வேலை இல்லைன்னு சொல்லி இது இப்போ வெள்ளிக்கிழமைக்கு நகர்ந்துருச்சு. அதாவது நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்க, இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லாத அரசியல் காரணம் மட்டும்தான் இருக்குது, அரசியல் காரணம் இல்லைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. இல்லை, நான் அந்த புள்ளியில் தான் ஒரு கேள்வி, இந்த மாதிரி வேறு எதுவும் படத்துக்கு வந்துட்டு நடந்திருக்கா ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறது? அதாவது தணிக்கைக்கு போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை கொடுக்கறதுக்கு முன் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போனதே கிடையாதா? மேபி சின்ன படத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா, இது ஒரு பெரிய நடிகர் படங்கிறதால ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதால இவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது, வர்த்தகம் பெருசுங்கிறதால அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, பொதுவாக வர்த்தகம் பெருசாக இருக்க படங்களை தான் உடனடியாக சென்சார் கிடைக்கும். அதாவது இதே சென்சார் தான் எவ்வளோ வயலன்ஸான சீன்லாம் இதுக்கு முன்னாடி நார்மலைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது நம்ம கண் கூட தெரியுது. அப்போது ஒருத்தன் தலையை துண்டா வெட்டுறதை வந்து உங்களால் அனுமதித்து சர்டிஃபிகேட் கொடுக்க தெரிகிற சென்சார் போர்டுக்கு ஒரு அரசியல் வசனத்தை ஏன் ஏற்றுக்க முடியல? ஓகே, அப்போ வயலன்ஸை விட பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப கொடூரமானதா? நாங்கள் தெரிஞ்சிக்கவே கூடாதா பாலிடிக்ஸை? பராசக்திக்கு இதே பிரச்சனை பண்ணுறீங்க, ஜனநாயகனுக்கு இதே பிரச்சனை பண்ணுறீங்க. இதே ஜனநாயகன் பராசக்திக்கு முன்னாடி வந்திருக்க படங்களில் எவ்வளோ வயலன்ஸ் இருக்குது. இல்லை, இப்போ நமக்கு எந்த சீன்னே தெரியாது இல்லையா, அவங்க என்ன இல்லை இந்த படத்தை விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் வயலன்ஸோட நம்ம படங்களே பார்க்கலையா? இவர் படத்துலேயே வயலன்ஸ் இருந்திருக்குல்ல இதுக்கு முன்னாடி, அந்த வயலன்ஸ் சீன்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல. ஆக்சுவலாக நீங்கள் சமுதாயத்துக்கு பிரச்சனை, மக்களுக்கு பார்க்குற மக்களுக்கு குழந்தைகள்லேருந்து பார்க்குற படத்துக்கு கூட வயலன்ஸ் சீன் வச்சு நீங்கள் வந்து யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு வசனங்கள்லாம் வந்து உங்களுக்கு வேலை செய்யாத அந்த 5 நாள் மூளை டக்குன்னு இதில் வந்த உடனே இப்போ திடீர்னு 5 நாளில் என்ன வேலை? அப்படி எப்படி அவ்வளோ பெரிய மூளையை இயக்குற அளவுக்கு சக்தி வந்து எங்கேருந்து வந்திருக்கு? இல்லை, எனக்கு என்ன கேள்வினாக்கா, அப்படியாக எதிர்த்து முடக்க வேண்டிய கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, ஏன்னா விஜய் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸாக, ஏன்னா இப்போ அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது விஜய்க்கு தானே சாதகமாக போய் முடியும். அதான், இது அரசியல் ஆகிட்டாலே இதில் மக்களுக்கு எந்த பலனுமே கிடையாது. அதாவது ஈஸியாக அரசியல் ஆகிறதுனால 2 தரப்புமே அதோடைய ஆதாயத்தை அடையத்தான் போகுது. இப்போ ஒரு 10 நாள் கழித்து ரிலீஸ் ஆனால் ஜனநாயகம் என்ன ஓடாமல் போயிடப்போ தான் என்ன? கரெக்டு. இன்னும் இன்னொரு 15 நாள் 20 நாள் கழித்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா, இல்லை 4 வாரம் கழித்து தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு ஒரு தகவல் வரதா சொல்கிறாங்க. அப்படி 4 வாரம் கழித்து ரிலீஸ் ஆனால் அரசியல், அதாவது எலெக்ஷனுக்கு ரொம்ப நெருங்கினாப்புல வரும். அப்போ இன்னும் எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி தடுத்திருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனையும் கொண்டு வந்து மக்கள் மண்டையில் கொண்டு வந்து அழுத்த போகிறீங்க இன்னொரு 1 மாதம் கழிச்சு. ஐயோ, இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆனால் தான் நாட்டில் ஜனநாயகமே தலைக்குன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிப்பாட்டி, அப்படிதான் செங்கோட்டைன்னு சொல்கிறாரு. அதுதான், இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக ஜனநாயகம் அப்படியே பூத்து குலுங்கிரும் நாட்டில். அப்படியே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிப்பாட்டி, இதுவாக படமாக ரிலீஸ் ஆகி அவங்க பாட்டு கொண்டாடிட்டு பேசாமல் நிப்பாட்டிட்டு அடுத்த கட்ட அரசியல் வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பிடுவாங்க. இன்னொரு 3 மாதம் 2 மாதம் டயம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த படம் இந்த வைப் வந்து கொஞ்சம் குறைஞ்சி நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று வந்து ஒரு இளைஞர்கள் யோசிக்கிற தன்மைக்காவது வந்திருப்பாங்க. இதை இப்போ 4 மாதம் இப்போ யார் பக்கம், இது யாருக்காக, யாரோட இதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸ் இருக்கலாம். படம் பார்க்க விட்டுருவோம், கடைசி 2 மாதத்தில் படம் பார்க்க விட்டுருவோம், கிடையாது அப்படியே கூட இருக்கலாம். நீ இது படம் பார்த்தா வேற எந்த பிரச்சனையும் பேச மாட்டான், ஜனநாயகம் மட்டும்தான் அவனுக்கு இப்போ பிரச்சனை. இன்னொரு 2 மாதத்துக்கு வந்து அரசியல் பிரச்சனை என்னன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆக வேண்டியது, அது மட்டும்தான். அந்த அஜித் படத்துக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, எப்போன்னு போகிற இடத்துல பூரா வலிமை அந்த மாதிரி வந்து விஜய் ரசிகர் பூரா வந்து ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகம்னு திருவா திரியணுமா? ஆனாலும் கூட இது விஜய்க்கு மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான நோட் கொடுக்கும் இல்லையா? விஜய் ஏற்கனவே வந்துட்டு கரூர் சம்பவத்தை அப்போவே எந்த மக்களுமே விஜய்க்கு எதிராக பேசலை. விஜய் வந்துட்டு பாவம் அப்பாவி அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஏன்னா இயல்பாகவே வந்து ஒரு நடிகர் மீதான அந்த மோகம்ங்கிறது தமிழ்நாட்டு மாதிரியான ஸ்டேட்டில் வந்து அதிகமாகவே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான நோட்டாக தான் முடியும் விஜய்க்கு. இல்லை, அதான் பாசிட்டிவ் நோட்னா எனக்கு என்ன டக்குன்னு உடனே தோணுதுன்னா, இது எல்லாத்துக்குமே நம்ம தான் பேசுகிறோம், விஜய் எதுக்குமே பேச மாட்டேன்றாரு. இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, சர்டிஃபிகேட்டை கொடுத்தாச்சு, இது ஊரே அரசியல். அதாவது காங்கிரஸ் கட்சியே வந்து பயங்கரமாக கண்டனம் தெரிவித்து ஆகா ஊ ஐயோ பிரச்சனை இது வந்து அப்படின்னு இருக்க எல்லாருமே குரல் கொடுத்தாச்சு. இப்போ இவர் ஏன் இன்னும் பேச மாட்டேன்றாருன்னு தெரியல இல்லையா? அப்போ இது வந்து ஒரு இமேஜை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். நீங்கள் கேட்ட பலன் வந்து அரசியல் பலன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதே பிரச்சனை தான் உலக சுற்றுலாவடிப்புக்கு எம்ஜிஆருக்கு வந்தது.
ஓகே, ஆமா, அது பெருசு, அது பெரிய ஸ்கேல் இல்லையா? அதாவது கரெக்டாக கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் உலக சுற்று வாலிபன் படத்தை வந்து எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆமாம், அந்த படத்தை வந்து நான் வெளியிட மாட்டேன், முடிஞ்சால் அந்த படத்தை மதுரையில் வெளியிட்டு காட்டுன்னு திமுகவுடைய முத்து வந்து சொன்னார். இந்த படம் வெளியானால் நான் சேலை கட்டிக்கிறேன்னாரு. படம் ரிலீஸ் இதே மாதிரி சிக்கல், படத்தை அந்த அந்த லேப்லேருந்து கொண்டு வர்ற இதை வந்து க்ளீன் பண்ணி திரும்ப தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண முடிய இடத்துல இந்த ஃபிலிமை பூரா எரிச்சிடணும்லாம் திட்டமிட்டு இருந்தாங்க. நைட்டு அந்த ஃபிலிம் வந்து பாம்பே கொண்டு போய் யாருக்குமே தெரியாமல் கொண்டு வந்து கொடுத்து படத்தை முதல்ல மதுரையில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு முதல் ஷோ மதுரையில் ரிலீஸ் ஆச்சு. அந்த முத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து சேலை அனுப்புனாங்க. அந்த சேலை அனுப்புனாலும் விஜயகாந்த். அப்போ அவ்வளவு இன்னலையும் தாண்டி என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணேன் பாரு அப்படின்றது ஒரு இமேஜ். ஒரு அதாவது அந்த படம் வந்து இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு பல படம் ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஆனால் உலகம் சுற்று வாலிபன் தான் அவளை அதிகாரத்தை நோக்கின பயணத்துக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி ஆல்ரெடி எம்ஜிஆர் பார்க்காத ஹிட் இல்லை, ஆனாலும் விஜயும் பார்க்காத ஹிட் இல்லை. இப்போ ஜனநாயகம் ஏன் குரூஷியலாக வந்து நிற்குதுன்னா இவ்வளவு சிக்கலையும் தாண்டி நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும். இதில் தான் உங்களுடைய பவர் என்னன்றதை ஒரு ரசிகன் உணர போகிறான். இப்போ விஜயோடைய தோல்வி என்னுடைய தோல்வி, விஜயோட வெற்றி என்னுடைய வெற்றி, விஜயோட அழுகை என்னோட அழுகை அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகனுக்கு இப்போ இந்த படம் தடையாகுதுன்னா இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா அங்கே வந்து நடக்கும்னு யோசிச்சு கிரியேட் ஆகுது. இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு விஜய் எந்த அளவுக்கு அவேராக இருக்காரோ அந்த அளவுக்கு வந்துட்டு கட்சிகள், அதாவது இன்னைக்கு பாஜகவை எடுத்துக்கலாம், இல்லை மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுகவை எடுத்துக்கலாம், இவங்க எல்லாருமே ரொம்ப அவேராக இருப்பாங்க. ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க ஏன் இதுக்கெல்லாம் கவனம் கொடுக்க போகிறாங்க? ஏன் நம்மளே வந்து உருவாக்கி விடணும்? ஏன்னா முதல்வர்லாம் ரொம்ப கான்சியஸாக விஜயனுடைய பேரை கூட பயன்படுத்துறது கிடையாது எங்கேயுமே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள்லாம் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமூக ஊடகங்களில், இல்லை அவங்களுடைய பொறுப்பாளர்களே என்ன போடுறாங்கனாக்கா யார் தடுப்பது, யார் தடுக்கிறா, அதை சொல்லுங்களேன் நேரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சஸ்பென்ஸ் வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களுமே அதை விஜய் பக்கமே அதை பயன்படுத்திக்க பார்க்குறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? அதை பயன்படுத்திக்கத்தானே செய்வாங்க. நீங்கள் என்ன, இந்த படம் வந்து அதிகபட்சம் ஒரு 300 கோடி ரூபா பட்ஜெட் இல்லையா? 300 கோடி ரூபா வந்து இந்த படத்தை தடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய தடங்களை வென்று நான் வாரேன்னு தரக்கூடிய இமேஜ் வந்து 300 கோடி ரூபா தராது. அது உங்களுக்கு எவ்வளோ பெருசு, அதுக்கு வந்து விலை மதிப்பற்றது. நீங்கள் இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி இருக்கிற ஏனையவே வந்து நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. நான் இதை எப்படி தாண்டி வாரேன்னு பாருங்கன்னு ஒருத்தர் தாண்டி வந்தாருன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கெயின், அதாவது எலெக்ஷன் நேரத்தில். சரி, இதில் திமுகவுக்கும் சிபிஎஃப்சிக்கு என்ன சம்மந்தம் தெரியலையே, திமுக தான் அது காரணன்ற மாதிரி வேறு பேசுகிறாங்க. பராசக்தின்னு தான் நிற்குது சென்சாரில், திமுக நிற்கிறதுக்கு. அதாவது என்னென்னா இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த படத்தை வந்து எம்ஜிக்கு வித்துட்டாங்க. ஓவரால் இந்த படத்தோட பிஸ்னஸ் லாஸாக வந்து என்ன நடக்கும்னா எம்ஜிக்கு வித்துட்டாங்க ஓவரால். இப்போ இந்த சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகாதனால இந்த எம்ஜின்ற இது வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ இது 50-50 ஆயிரும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி 30 கோடி ரூபா 40 கோடி ரூபாய்க்கு விற்ற ஒரு ஏரியாவை திரும்ப நீங்கள் ஒரு 4 வாரம் 5 வாரம் கழித்து திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது பழைய பேமெண்ட் அவன் வந்து தரமாட்டான். தியேட்டரில் போட்டு தான் எடுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பழைய அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிரும். எம்ஜி அக்ரிமெண்ட். எம்ஜினா நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன்னா நான் லாபமோ நட்டமோ நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ அப்படி இல்லையே, இது கேன்சல் 50-50 ஆயிடுச்சுன்னா ஓடினாலும் ஓடாட்டாலும் லாபம் 2 பேருக்கும், நட்டம் 2 பேருக்கும். அப்போ ஒரு நுணுக்கமான அடின்றது நிறைய இருக்குது. இப்போ தேட்டரிக்கெல்லாம் இருக்குது. தேட்டரிக்கல் என்ன, இப்போ கியூபுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, மற்றதுக்கு பணம் கட்டியிருப்பாங்க. இந்த பிஸ்னஸாக ரொம்ப அடி வாங்குவாங்க. ஓகே, அந்த லாஸ் இருக்குது. அந்த லாஸை இருந்தும் தெரிஞ்சே வந்து இதுக்குள்ள ஒரு பிளேயை வந்து இப்போ அவங்க விரும்பி அவங்க நினச்சிருந்தா இதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாமான்னா அந்த கட்டத்தை தாண்டிருச்சு. நமக்கு தெரியக்கூடிய பிம்பம் என்னென்னா சென்சார் போர்டு உறுதியாக தடுக்குது, அது வந்து அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரியுது. அதனால் விரும்பி இவங்க வந்து அந்த ஏரியாவுக்கு போனாங்களா போகலையான்னு இல்லை. ஆனாலும் லாஸ் இருக்குது இதில் ஜனநாயகனுக்கு. அப்படி லாஸ் இருந்தாலும் பொலிட்டிக்கல் கெயின்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஒரு இது இருக்குது, அந்த ஒரு இருக்குது, பயன் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதை வந்து யார் விளையாடுறாங்க, எதுக்காக விளையாடுறாங்க, இதில் திமுகவை நம்ம இதில் சேர்க்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா அவங்க சேர்த்துக்குவாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க டைரெக்டாக எதிரில் நிறுத்துறது வந்துட்டு திமுக அப்படின்னும் பொழுது இந்த ஒரு குற்றச்சாட்டி சொல்கிறாங்க. டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா சேர்ந்து பேசி தான் பண்ணுறாங்க. இல்லை, இப்படி கூட நினைக்கலாம்ல. நீங்கள் இப்போ பிஜேபி இதுக்கு தடை போடுறது காரணமாக இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆகுது. பராசக்திக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்றாங்க. நாளைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. திட்டமிட்ட தேதியில் பராசக்தி ரிலீஸ் ஆகி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன இஷ்யூ ஆகும்?
அப்போ நீ டைரெக்டாக ஹிந்தியை அட்டாக் பண்ணி டெல்லின்னு சொல்லியிருக்கிற பேரை சொல்லியிருக்கிற படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடுற, அப்படி எந்த டைலாக்குமே இல்லாத ஜனநாயகனையே ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ற கொஸ்டின் வரணும்ல. எப்படி இருக்குமோ காங்கிரஸ்க்கு எதிராக நடந்த போராட்டம் ரிலீஸ் ஆகட்டும். ஆமாம், அதனால தான் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்குது இன்னைக்கு விஜய்க்கு. எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் அப்படியே பொங்கி இன்னைக்கு வந்து ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பராசக்தியில் வந்து எதிர்த்து போராடி இருக்கிறது எங்களை தான் எதிர்த்து போராடி இருக்காங்க. இதுக்கு வந்து பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா பிஜேபி எதிர்த்து போராடல அவங்க. அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் இன்னைக்கு மொழி பிரச்சனை நான் இன்னைக்கு சுட்டேன் நான் சொல்ல போகிறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை எடுத்திருக்கோம். இல்லை நம்ம வந்து அன்னைக்கு இருக்கிற சூட தான் எடுத்திருக்கோம். அதனால இதை கண்டிப்பாக எதிர்க்கணும்னு காங்கிரஸ் எதிர்க்கிற மாதிரியே இருக்குது. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒன்று தானே. இன்னைக்கு வந்துட்டு காங்கிரஸினுடைய சில முக்கிய முகங்கள் வந்துட்டு செக்குலராக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட மத்திய அரசுங்கிறது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்காது. பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரே நிலைப்பாடுன்னும் பொழுது பாஜக அப்படி அன்னைக்கு ஈஸியாக போதா, கடந்து போதா பராசக்தி எப்படி கடந்து போனால் தான் இவ்வளோ பிரச்சனையே இல்லையா? அது இது யாருக்கோ கெயின். அதாவது அந்த ஆட்டோ என்ன செய்யுதுன்னா, அந்த பாஜக ஆட்டோ ஒவ்வொருத்தரையாக அவர் இறங்க வேண்டிய இடத்த விட்டு தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் தள்ளி போய் இறங்கிங்க. 50 ரூபாய்க்கு 2 கிலோமீட்டர் தான், நீங்கள் பரவாயில்ல வாங்க ஒரு 4 கிலோமீட்டர் வாங்கன்னு கரெக்டாக அவன் போய் அவன் நடந்து போக வேண்டிய இடத்த பூரா இவன் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி விடுற மாதிரியே இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இஷ்யூவை பேசணும். இந்த இஷ்யூவில் சென்சார் போர்டில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, இது இருக்குது, அது வரைக்கும் அது நேராக போச்சு இல்லை. அது வரைக்கும் நமக்கு புரியக்கூடிய விஷயமா பிரச்சனையாக தெரிஞ்சு எப்போ அந்த இடத்துல அந்த இடைப்பட்ட 5 நாளில் அரசியல் பூந்ததோ இப்போ இந்த இஷ்யூக்கு எவ்வளோ கிளைக்கேள்வி இருக்குது பாருங்க. ஆமாம், காங்கிரஸ் ஆன்றோம் அது வான்றோம் இது. அப்போ இது அரசியல் ஆயிடுச்சு. இது பக்கா அரசியல் ஆயிடுச்சு. இது ஒன்லி அரசியல் தேவைக்காக மட்டுமே இவ்வளோ ட்ராமாவும் நடக்குது. இதில் பாவப்பட்ட கட்சி அதிமுக தான் நினைக்கிறேன். அவங்களும் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன படம் வெள்ளந்தியான கட்சியாக இருக்கு. இல்லை அவங்க என்ன படம் ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு என்ன அதுதான் சொல்கிறேன். உலகவாடி படம் ரீரிலீஸ் கூட பண்ணியிருந்து அதுவாது ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். அதனால இப்போ இந்த காலத்தையும் அப்படி மாற்றிட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை பொலிட்டிக்கலாக இதிலிருந்து வெளியெடுத்துட்டு இதை பாருங்க. இப்போ என்னப்பா அவன் தரமாட்டேன்றான் அவ்வளோதானே. ஒரு வாரம் கழிச்சு படத்தில் அவன் என்னைக்கு சொல்கிறான்னா அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்க. என்னைக்குனாலும் நான் தேட்டரில் போய் பார்க்க தான் போகிறேன். நான் என்ன விஜய் கதைக்காக போய் பார்க்குறேன்னா என்ன, விஜய் நடந்து வருவார், சண்டை போடுவார், லவ் பண்ணுவார், அழுவார், சிரிப்பார், அப்படியே எல்லா எக்ஸ்பிரஷனையும் நான் விஜயை பார்த்து கைதட்டி ரசித்து சிரிக்கணும். கதைக்காக பார்க்கணுன்னாக்கா எந்த பெரிய நடிகர் படத்தையும் பார்க்க முடியாது. எந்த படம் அதுவும் முக்கியமாக விஜய் படத்தை பார்க்க முடியாது இல்லையா? விஜயை பார்க்கறதுக்கு தான் விஜய் படம். விஜய்க்கு படத்துக்குள்ள கதை இருக்கான்னு பார்க்கறதுக்காக விஜய் படம் 2.5 மணி நேரம் விஜய் ரசிக்கணும். அவ்வளோ அப்படியே அக்கு வேற ஆணி வேற ரசித்து ஓகே தலைவா போய் வீட்டில் போய் படுத்து மனைவர் பங்களால தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரை விட்டு வெளியே வர்றது தான் ஒரு ரசிகனுடைய கடமை, வைப், சந்தோஷம் எல்லாமே. அது என்னைக்குனாலும் நடக்குமா இல்லையா? ஆமாம், என்னைக்குனாலும் நடக்கும். அப்போ இதை கடந்து போனால் இதில் அரசியலை கலக்காமல் போனோம்னா இதை இப்படி கடந்து போயிடலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த மத்திய அரசை எதிர்த்து இந்த சென்சார் போர்டில் இவ்வளோ பெரிய அதுதான் எனக்கு கேள்வி. இப்போ சிபிஎஃப்சின்னு இருக்குது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட்னு பேர் இருக்குது. அதுக்கு அதை இஷ்யூ பண்ணுறது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சகத்தின் கீழே தான் அது இயங்குது அப்படின்னு தெரியுது. எல்லாமே யார் தடுக்கிறார், தடுப்பது யார், உள்ளே இருக்கும் மர்மம் என்ன, அவங்களுடைய பொறுப்பாளர்களே இப்படிதான் நேரடியாக மத்திய அரசு கேள்வி கேட்க பாருங்க. அந்த 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு வந்து டெல்லிக்கு போகிறாரு. ஓகே, அதனால கொஞ்சம் யாருக்கும் வந்து வச்சு இன்னும் விழுன்னு விழுப்பாங்க. ஃபுல்லாக மொத்த பேர் வந்து அவரை கிறுக்குப்படி விசாரணை நடத்தினர், இவர் பேரை சொன்னார், அவர் பேரை சொன்னார் அப்படின்னு இந்த 1 மாதம் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இந்த என்டர்டெயின்மெண்ட் தான். இதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து கடந்து அப்படி தான் கடந்து போகணும். ஓகே, இப்போ இந்த 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய படம் பொலிட்டிக்கலாக சில பஞ்ச் டைலாக்ஸ் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி பொலிட்டிக்கல் படம் எடுக்கிற அளவுக்கு அந்த படம் இல்லைங்கிறத அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. சரி, இந்த பக்கம் பராசக்தி முழுக்க அரசியல் சார்ந்த படம், ஒரு வரலாற்று பின்னணியை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இது ரெண்டுத்தில் எது மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இந்த பஞ்சு வசனங்களா இல்லை அந்த வரலாற்று பின்னணியா? அதாவது என்னென்னா ரெண்டுமே ஐகான். நீங்கள் வந்து பராசக்தி வந்து திமுகவுடைய அறிவு சுடர்னு சொல்லணும் நம்ம. ஏன்னா அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அரசியலே பழைய பராசக்தி கலைஞர் வசனம் திரைக்கதை வசனம் எழுதிய பராசக்தி வந்து பராசக்திக்கு முன்பு பராசக்திக்கு பின்புன்னு தமிழ் சினிமாவை பிரிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்பு வரைக்கும் அவ்வளவு டைரக்டாக இருந்த எல்லா விஷயங்களையும் நேரடியாக கேள்வி கேட்ட திரைப்படம் எதுவுமே கிடையாது. அந்த திரைப்படத்தோட கதையே ரொம்ப அழுகாட்சி கதை. ஊரில் பர்மாலேருந்து ஒருத்தர் வந்தாங்க, அவங்க பிழைக்க வழி இல்லாமல் அங்கே போனாங்க இங்கே போனாங்க, கடைசி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் ஒன்றா சேர்ந்தாங்களான்றது தான் கதை. இந்த கதைக்குள்ளே ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய அரசியலை பேசியிருக்காருன்னா ஒரு கட்சியோடைய மொத்த அஜெண்டாவையும் அந்த படத்தில் பேசியிருப்பார். ஓகே, அவ்வளோ பெரிய, அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகி
அதோடைய வசன புத்தகங்களை வந்து அடித்து ஊருக்கு வெளியிடுவாங்களாம். அந்த வசனங்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பிரித்து வச்சு மனப்பாடமாக வச்சு எல்லாரும் பேசுவாங்களாம். ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெவல்யூஷன் மூவி அது. ஓகே, அந்த ஐக்கானை வந்து திரும்ப கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க இப்போ, இல்லையா? இப்போ உலக சுற்று வாலிபன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு இமேஜ் ஃபேக்டர் அது. ஒரு அது வந்து நம்ம தலைவருடைய இமேஜ், அவர் வந்து நல்லவர், அவர் தடுக்கிறாங்க அவரை வந்து அல்ல. அந்த படம் என்னன்னா அது ஒரு இமேஜ், அது வந்து ஒரு எமோஷனில் பார்க்குற படம். இது வந்து ஒரு கருத்துள்ள ஒரு படம், ஒரு எமோஷனான படம். இந்த ரெண்டுமே காலத்தில் வென்றுச்சு முன்னாடி. இது ரெண்டையும் இப்போ ஒரே டயத்தில் அட்ட டயத்தில் கொண்டு வந்து நம்மகிட்ட வைக்கிறாங்க. நீங்கள் கேட்குறீங்களா ரெண்டில் எது வெற்றி பெறும்னு? இப்போ நீங்கள் உணர்ச்சியாக எனக்கு விஜய் மட்டுமே போதும், விஜய் ஃபைட் பண்ணால் போதும், விஜய் எல்லாமே பார்த்துக்குவார், அவர் ஜெயிச்சிருவார், அவர் வந்து எல்லாமே செஞ்சுருவாருன்ற உணர்ச்சியில் பார்க்கக்கூடிய மக்களுக்கான படம் வந்து ஜனநாயகம். இல்லை எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது, நான் இதை பேசணும், ஹிந்தி, ஆமாம் எனக்கு வந்து ஹிந்தியை வந்து எதிர்க்கிறது எனக்கு இது அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்தை வந்து ஹிந்தி எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல ஒரு இமேஜ், அந்த இமேஜை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய படமாக இது இருக்க போகுது. இல்லை இப்போ என்னன்னாக்கா, இப்போ விஜய் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு தலைவருடைய படம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க, அதுக்கு நிறைய தடைகள் வருது, அவர் என்ட்ரி ஆகிறார் பாலிடிக்ஸில், நிறைய பஞ்ச் வசனங்கள்லாம் பேசி அதில் நேரடியாக திமுகவை தாக்குற மாதிரி இதர கட்சிகளை, தேசிய கட்சிகளை தாக்குற மாதிரி வசனங்கள் வைக்கிறாங்கனாக்கா அது என்ஜாய் பண்ணிட்டு கொண்டாடிட்டு வெளில வந்துடுவாங்க. இது ஒரு கனெக்டிவிட்டி இல்லையா? பராசக்தி படம் வந்துட்டு இப்போ சிவகார்த்தி நடிச்சிருக்காரு அப்படின்னோடனே இந்த மண்ணில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டங்களில் ஒரு போராட்டம் அப்படின்னா அது ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்கல்ல மக்கள். அதை எப்படி பார்க்குறது? அது காலங்கள் வந்து கடந்துருச்சுல. இப்போ வந்து பழைய மொழி போராட்டத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு வந்து சிவகார்த்திகேயன் விஜயான்னு பார்க்காதீங்க இதை. இல்லை சிவகார்த்தின்னு சொல்ல அது இல்லை, இது என்னன்னா இது அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதை சினிமாவாக இருந்தால் இதை விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயனா விஜயான்னு பார்த்துருக்கலாம். இது அரசியல் வந்துட்டதுனால இது திமுகவா தாவேக்காவான்னு தான் பார்ப்போமா, உதயநிதியா விஜயான்னு பார்ப்போமா? அப்படி சொல்ல முடியாது, இன்ப நிதியா விஜயான்னு தான் பார்க்கணும். அப்படியே அவருடைய ப்ரொடக்ஷன் அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ ஆக்சுவலாக அது வந்து அப்படி ஒரு தனிநபர்களுடைய ஐடியாலஜி இல்லை திமுகன்றது. என்ன அப்படி நினச்சிருந்தா அது வேற என்னத்தையாக எடுத்து வச்சுருந்துருக்கலாம். அது ஏன் தன்னுடைய அறிவு சுடரை தூக்கி கொண்டு வந்து இங்கே வைக்குதுன்னா தன்னோட ஐடியாலஜி இன்னும் தேவைப்படுது இந்த மண்ணுக்கு இருக்கிற மண்ணுக்கு. அதனால் நாங்கள் இப்படி ஒரு ஐடியாலஜி வழியாக வந்தவங்க, ஸோ எங்களோட ரூட்டை நீங்கள் பாருங்கள். நான் இந்த கொஸ்டினை சிம்பிளாக முடிக்கலான்னு இருக்கிறேன். ஜனநாயகனை பார்த்து ரசிக்கக்கூடிய கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா? பராசக்தி பார்த்து ரசிக்கக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கா? பத்திரிகையாளராக ஒரு இயக்குனராக உங்களுக்கு எப்படி புரிதல் இருக்குது அப்படிங்கிறது? இல்லை, இப்போ இந்த கதையெல்லாம் வந்து நீங்கள் செட்சாருக்கு முன்பு செட்சாருக்கு பின்புன்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இப்போ பராசக்தி மட்டும்தான் வரப்போகுது, கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது அதுதானே. நான் பொதுவாக நாளைக்கு ரிலீஸ் ஆனாலும் இதில் வந்துட்டு மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, இந்த ரெண்டு படத்தில் எப்படி அணுகுவாங்க? அதை வெறும் கொண்டாட்டமாக அணுகிட்டு கடந்து போயிடுவாங்களா, இல்லை இயல்பாகவே இது ஒரு தரமான படமாக இருக்கும் பராசக்தி, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படி அணுகி எந்த மாதிரியான ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அது நமக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு ரெண்டுமே. இது வந்து தமிழ் கேசரி, இது வந்து கிந்தி கேசரின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு முதல் பார்வையில் அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு இஷ்யூவை பேச போகிறோம், நாங்கள் ஒரு கருத்தை தான் பேச போகிறோன்றதை பராசக்தி சொல்லிடுச்சு. இங்கே விஜயத்தை ரசிக்க போகிறோம். இப்போ இது ரெண்டில் எதை ரசிப்பாங்கன்றதை நம்ம பார்த்து முடிச்சாதான் தெரியும். நீ பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டியே இதுக்கு பின்னாடி அரசியல் கலந்துருச்சு, இது அரசியல் சாயத்தோடு வெளிவருது. இது வெறும் படமாக ஜெயிக்க போகுதா, இல்லை வந்து திராவிட கருத்தியல் ஜெயிக்க போகுதா, விஜய்ங்கிற இமேஜ் ஜெயிக்க போகுதான்ற கொஸ்டினும் இருக்குது. சினிமாவில் மட்டும் சொல்லிக்கிட்டு சினிமாவிலையும் இருக்கு, பாலிடிக்ஸாகவும் இருக்கு, ரெண்டுமாவும் இருக்கு. ஏன்னா அதுவே பாலிடிக்ஸ் ஆயிருச்சே. அது பராசக்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு பின்னாடியும் பாலிடிக்ஸ் இருக்குது, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பின்னாடியும் பாலிடிக்ஸ் இருக்குது, பராசக்திக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஜனநாயகனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காததுல பாலிடிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு படம் ஜெயிச்சா மட்டும் பாலிடிக்ஸ் இல்லாமல் போயிருமா? எது ஜெயிக்குன்னு தெரிஞ்சா? இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, அந்த பழைய பராசக்தி பற்றி பேசணும் இல்லையா, அது வந்து ஒரு கல்ட் கிளாசிக். நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். அந்த வசனங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் வரக்கூடிய நடிகர்கள்லாம் பேசக்கூடியது. அதை வந்துட்டு அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு உங்களுக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தோணுச்சா, அந்த எதிர்பார்ப்பு? ஏன்னா சுதா கங்குரா நல்லா வந்துட்டு ஒரு பேர் எடுத்துக்கூடிய ஒரு இயக்குனர், அந்த அளவுக்கு மேக் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதா உங்களுக்கு? இல்லை, அந்த படமே கண்டென்ட் தான். அது பேசின கண்டென்ட் அன்னைக்கு புதுசு. இன்றைக்கி பராசக்தி பேச போகிற கண்டென்ட் புதுசான்னு கேட்டால் புதுசு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ரீக்ரியேட் தான் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ இதில் வந்து புதுசாக பேசுகிறதுக்கு அது அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை திரும்பவும் இந்த காலத்துலேயும் இருக்குன்ற இமேஜினேஷனை தான் நம்ம கொடுப்பாங்களே தவிர அது ஒன்று வந்து உருவாக்கிறாது. பராசக்தி உருவாக்குச்சு, அந்த பராசக்தி இந்த பராசக்தியை நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. இது வந்துட்டு
அந்த உலகத்துல டிராவல் பண்ண வைக்கணும். டிராவல் பண்ண வைக்கிறது. நம்ம வந்து 38ல் என்ன நடந்தது, 65ல் என்ன நடந்தது அப்படின்ற வந்து ஒரு டிராவலை வேணால் நம்ம பண்ணி பார்த்துட்டு ஒரு டைம் டிராவல் பண்ணி பார்த்துட்டு வரலாமே தவிர, அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, ஆமாம் அன்னைக்கு இருந்த சூழல் தான் இன்றைக்கும் இருக்குது, அதாவது தமிழுக்காக ஒருத்தர் வந்து என்னென்னாலும் செய்யலாம், அதுக்காக இத்தனை பேர் சாவாங்களாயா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட இன்றைக்கி உங்களுக்கு வரலாம். அப்போ மொழி நமக்கு அவ்வளோ முக்கியமா? நம்மளே தங்கிலீஷில் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ மொழிக்காக இங்கே ஒரு இவ்வளோ பேர் செத்துருக்காங்களே, இப்படி ஒரு ஜென்ரேஷன் வந்து நமக்கு முன்னாடி இருந்திருக்காங்களா? இல்லை, அது வெறும் மொழியன் தாண்டி மொழியின் ஊடாக எடுக்க போற படையெடுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய இளம் சார்ந்த உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு முயற்சி. இல்லை, அது நீங்கள் அது நம்ம வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்ற புள்ளியில தான் அதை அணுகி நீங்கள் மற்ற எதன் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது சும்மா இருக்கிறோம், எங்கள் இடத்த பிடுங்குறீங்க இதை பிடி. ஆனால் என் மொழியின் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்த வரும்போது நாங்கள் வெகுண்டு எழுறோம். அதுதான் அந்த, ஏன்னா அது எங்களுக்கு மரபு ரீதியா இருக்கு, எங்களுக்கு மொழி ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம அது வந்து ரீக்ரியேட் ஆகுமா இன்னைக்குன்றத, அந்த உணர்வு இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குமான்றது இல்ல. மொழிங்கிற வந்து மொழியின் மீதான உணர்வு என்னைக்குமே இருக்கும். அது வந்து தமிழர்களுக்கு வந்து என்னைக்குமே. நான் சொல்றது அந்த டெப்தான அரசியல் புரிதல் சொல்றேன். இப்ப அன்னைக்கு அந்த போராட்டத்தை அணுகுனவங்க எப்படி அணுகுனாங்கனாக்கா, நம்ம மேல வந்துட்டு அந்த மொழியை திணிச்சாங்கனாக்கா இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், இல்ல அரசு கேக்குறீங்க அன்னைக்கு இருந்த திமுக மாதிரி இன்னைக்கு திமுக இருக்கான்றது தானே கேள்வி. இன்னைக்கு திமுகன்னு கிடையாது. இல்ல, அதுதான் அன்னைக்கு வந்து அந்த தூய, அதாவது ரொம்ப பரிசுத்தமான ஒரு புரட்சி கனலோட இருந்த இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் பூரா காலப்போக்கில் இன்றைக்கி என்னவா இருக்காங்க, அதன் வழி வந்த அரசியல் கட்சி என்னவா இருக்குது, அது 60 வருஷம் கழித்து திரும்பவும் வந்து அது தன்னோட ப்ராடக்ட்னு பழசையே எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது இன்றைக்கி. ஓகே, அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி தானே புரிஞ்சுக்குவீங்க நீங்கள். இப்போ அன்னைக்கு வந்து என்னை டக்குன்னு வந்து ஒரு இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் ஒரு படத்தின் மூலமாக ஒருத்தர் சொன்ன உடனே படத்திலே இப்படி சொல்கிறானே, அப்போ இவன் நிஜத்தில் வந்தால் எப்படிலாம் நமக்கு பண்ணுவான் அப்படின்னு தானே திமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறேன். இன்றைக்கி உட்காந்து எல்லாமே பண்ணியாச்சு, இவ்வளோ வருஷம் ஆண்டாச்சு. திராவிட கட்சிகள் தான், அதன் வழி வந்த கட்சிகள் தான் இத்தனை வருஷம் ஆண்டிருக்கு. ஆண்டு முடித்தவொடனே உங்களுடைய சாதனையாக ஒரு படத்தை எதை எடுத்து வைக்கிறீங்கன்னா, திரும்பவும் அதே ரீக்ரியேஷனை தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சா, அதனால் அதுவுமே பெரிய இம்பாக்ட் இருக்காது. இம்பாக்ட் இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் எப்படினாலும் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணத்தான் போகிறாங்க ரெண்டையுமே. நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு வேளை பார்த்து, ஓ நமக்கு வந்து முன்னாடி ஜென்ரேஷன் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு ஈர்ப்பும் ஆகலாம். இல்லை வந்து அப்போவே பண்ணி இன்னமும் இதை பண்ண முடியாமல் என்னடா பண்ணுறீங்கன்ற வெறுப்பும் வரலாம். ஓகே, இல்லையா? எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்த படம் வந்ததுக்கப்புறம் தான். ஓகே, ஜனநாயகன் பற்றி கடைசி கேள்வி என்னன்னாக்கா, ஜனநாயகன் படத்தில் இப்போ நிறைய வசனங்கள்லாம் பேசியிருக்காரு. இந்த வசனங்கள்லாம் அவர் ஏற்கனவே அந்த பொதுக்கூட்டங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயுமே நிறைய பஞ்ச வசனங்கள் பேசுகிறாரு. ஏன்னா ஒரு நடிகர் அப்படின்னும் போது அதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வந்துட்டு வழக்கமான ஒரு விஷயமா பார்த்துட்டு கடந்து போவாங்களா அவங்க ரசிகர்களை தாண்டி அது ஈர்க்குமா? அந்த படத்தில் ஏதாவது பொலிட்டிக்கலாக கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நான் அது அந்த படத்தை உள்ள சொல்கிறேன், பொலிட்டிக்கலாக கெயின் ஆகிறதுக்கு அந்த படமே பொலிட்டிக்கல் கெயின் தான். ஒரு இமேஜ் வந்து அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த படத்துக்குள்ள, இந்த கதைக்குள்ள இருக்காது. அதுதான் கேட்குறேன், இருக்காது. ஏன்னா அவ்வளோ குரூசியலான இடத்துல எம்ஜிஆர் எடுத்த உலகம் சுற்று வாலிபன் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஓகே, மின்னல்ல இருந்து கரண்ட் எடுக்கிறது தான் கதை. அந்த படத்தில் ஒரு டைலாக் கூட இருக்காது பொலிட்டிக்கல் டைலாக். இருக்கிற ஒரே டைலாக், உங்களை விஞ்ஞானின்னு நினைச்சே நீங்க வியாபாரியா இருக்கீங்களே, இது இன்னைக்கு சாட்டையை சொல்கிற மாதிரி அரசியல்வாதினா என்னையா நீங்கள். இதே இந்த ஒரு டைலாக்கை வந்து அவங்க படத்துக்கு வெளியே நடந்த பிரச்சனை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டாங்க. ஓகே, வெளியே இவ்வளோ இருக்குது, நம்ம தலைவருக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம உள்ளே போய் ஆடுறோம், தலைவரை கொண்டாடுறோம், அதன் மூலிமா தூக்கி வைக்கிறோம். படத்தில் எதுவுமே இருக்க வேண்டாம் எனக்கு, நான் வந்து ஆடுறது மட்டுமே இருந்தால் போதுன்ற மாதிரி அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே தான் இன்றைக்கும் இந்த படமும் ஜனநாயகனும் பெரிய அரசியல் பேச போகிறது இல்லை படத்துக்குள்ளே, இல்லையா? ஏன்னா எல்லா டைலாக்கையும் போட்டாச்சு. பகவான் கேசரின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பகவத் கேசரின்னு பார்த்தா அதில் ஏதோ 2-3 சிம்பிள் வந்து இந்த பிரச்சனைக்குரியதாக இருக்குதுன்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ படம் வந்து பார்த்ததுக்கப்புறமே நம்ம என்ன சொல்ல போகிறோம், இதில் என்னையா இருக்குது, இதை போய் வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்ல போகிறோம். ஆனால் இமேஜ் கரெக்ட், வெளியில் எப்படி இமேஜ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு தாவேக்காவும் ஜனநாயகனும் விஜய் மட்டும்தான் லைம் லைட்டில் இருப்பாங்க மீடியா முழுக்க. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களை வந்து ஜனநாயகன் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை உலகம் சுற்றும் வாலிபன் எப்படி ஒரு பெரிய உயரத்துக்கு கூட்டும் போச்சோ அந்த மாதிரி கூட்டும் போக போதா, இல்லை விஜயகாந்த் உயரத்துக்கு கூட்டும் போக போதா, இல்லை பாக்யராஜ் உயரத்துக்கா, இல்லை டிஆர் உயரத்துக்கா அப்படிங்கிறது 26 மே ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி.